அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற திருமலையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். திருமலையில் சமணர் கோயில் இருக்குது. நான் திருவண்ணாமலை போயிட்டு அங்கே பேருந்து நிலையத்தில் திருமலை போகணும் அப்படின்னு சொன்னதுமே அவங்க திருப்பதி போகிற பஸ்ஸை காட்டினாங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி சமணர் கோயில் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதும் அதுக்கு பிறகு தான் செய்யாறு பக்கத்தில் இருக்கிற திருமலைக்கு நான் பயணப்பட்டேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமண மதத்தை நிறுவியவர் மகாவீரர். மகாவீரரும் புத்தரும் ஒரே காலத்தவர்கள். அதாவது இயேசு பிறப்பதற்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே வட இந்தியாவில் பிறந்தவங்க. 2 பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2 பேருமே அரச பதவியெல்லாம் திறந்துட்டு பல இடங்களுக்கு சுற்றி தெரிஞ்சு ஞானம் பெற்றவர்கள். மக்களுக்கு சேவை செஞ்சாங்க. அவருடைய சீடர்கள் உலகம் முழுவதும் பயணித்து மக்களுக்கு தொண்டு செஞ்சாங்க. அதற்கான அடையாளம் தான் திருமலை. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு திருமலை இருக்குது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் சமணர்கள் பயணப்பட்டு மக்களுக்கு சேவை செய்த அந்த அடையாளங்களை நாம் காண்கிறோம். ரொம்ப அருமையான அற்புதமான இடம். மேலே ஏறினதும் ஒரு நல்ல அமைதி கிடைச்சது எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா திருமலைக்கு போங்க. நீங்கள் போனீங்கன்னா அங்கே போயிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களும் நிகழும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு அமைதியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.